ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி மார்ச் 21க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துருங்க. எதுவும் இல்லைன்றதால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போயிடலாம்? திருவள்ளூருக்கு போயிடலாங்க. திருவள்ளுவர் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருனா, பகையென்னும் பண்பு இல்லதனை ஒருவன் நகையையும் வேண்டார்பாற்று அன்று அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, பகையென்னும் சொல்லப்படும் பண்பு இல்லாதவன் இருக்கும் இடத்துல தான் எப்படின்னா லைஃப் நல்லா இருக்குமா. அப்படி இல்லாதவன் பகையென்னும் ஒருத்தன் இருந்தான்னா அவனுடைய லைஃப்பும் சரி, அவன் சுற்றுத்தார லைஃப்பும் நல்லா இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காருங்க இங்கே. அடுத்தது சரி, இன்றைக்கி ஒரு 4 இன்ஃபர்மேஷன் தான் ஸ்பீடாகவே பார்த்துடலாங்க. 54,000 கோடியில் இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் அப்படின்னு கொடுத்துருக்காரு. என்னென்னா 2025ஆம் ஆண்டை சீர்திருத்தங்களுக்கு ஆண்டாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்த நிலையில், அப்போ பாருங்கள், பாதுகாப்பு அமைச்சகம் என்ன ஆண்டாக அறிவித்திருக்கு? 2025 சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 54,000 கோடியில் இராணுவ தளவாடங்கள்லாம் எல்லாமே ஹெலிகாப்டர்லேருந்து, ஏர்ஜெட்லேருந்து, பீரங்கிலேருந்து எல்லாமே வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நம்ம பாதுகாப்பு பலப்படுத்த நட்பு நாடுகள் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது, ஊழல் நாடுகள் தலைவரிசை மத்திய அரசு விளக்கம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு ஊழல் நாடு அறிக்கையில் இந்தியா 96வது இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த டேட்டாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துங்க. 180 நாடுகள் கொண்ட பட்டியலில் எத்தனை எடுத்துருக்காங்க? 96, கிட்டத்தட்ட 38 புள்ளிகள் சரிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அடுத்தது, உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகளில் 118வது இடத்தில் இந்தியா. இது என்ன தான் சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலே மிகவும் மகிழ்ச்சியான நாடாக தொடர்ந்து 8வது முறையாக யார் இருக்காங்கன்னா ஃபின்லாந்து தாங்க இருக்காங்க. நான் சார் சொல்கிறீங்க, ஆமாங்க, ஃபின்லாந்து நாடு தொடர்ந்து 8வது. அது தொடர்ந்து யார் இருக்காங்கன்னா டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன், நெதர்லாந்து, அந்த ஐரோப்பிய நாடுகள் என்ன இருக்காங்க? மகிழ்ச்சியான நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அப்போ மகிழ்ச்சியான நாடாக இருக்குன்னா என்ன பண்ணியிருந்தால் அவங்க மகிழ்ச்சியான நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க? பார்த்தீங்கன்னா, தானம் அளித்தல், தன்னார்வ தொண்டு நிறுவனம் அறிமுகம், தன்னார்வ தொண்டு, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவுதல் என்ற 3 கருணை செயல்களில் அடிப்படையில் தான் இந்த என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சியான குறியீடு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளை அண்டை நாடுகள் சீனா, நேபாளம், பாகிஸ்தானை விட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். இனி வருங்காலங்களில் நம்ம மகிழ்ச்சியான குறியீட்டில் கண்டிப்பாக முன்னாடி ஏறுன்றது சொல்லிடலாங்க. ஓகேங்க, ஐ திங்க் இன்னியோட நியூஸ் பேப்பர் இவ்வளோ தாங்க முடிவடைகிறது. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.